அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த தீனையும் ஹுலுக்கையும் பிரித்து பார்க்குற மாதிரியான அந்த இடத்த நான் சொல்றேன். அதாவது பாதிக்கக்கூடிய ஹுலுக்குகள், பாதிக்கக்கூடிய ஹுலுக்கண்டா மனசு எல்லா ஹுலுக்கும் கெட்ட குணமும் எல்லாம் மனசை பாதிக்கும். எல்லா கெட்ட குணமும் மனசை பாதிக்கத்தான் செய்யும். அவர்களுடைய உணர்வுக்கு ஏற்ப பாதிக்கும். அந்த கெட்ட குணங்களுடைய பாதிப்பையும் ஒரு பகுதி நம்ம விளங்கணும். அது என்னடா, கெட்ட குணங்களுடைய பாதிப்பு எல்லாருக்கும் சமமாகிக்காது. இந்த ஆளும் கடுமையாயிருந்தா அந்த ஆளும் கடுமையாயிருந்தா பாதிப்பு ஈக்குவல் ஆகிக்கும், சிம்பிள் ஆகிக்கும். மனைவியும் கோவக்காரி, ஹஸ்பண்டும் கோவக்காரன் வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இருக்காது. ஏன், அந்த ஆள் ஒரு கற்று இவன் ஒரு கற்று சப்ஜெக்ட் கிடையாது, பிரச்சனை முடிஞ்சிட்டு போயிடும். நம்ம ரெண்டு பேரும் கோவக்காரதான் லிஸ்ட்ல போயிடும். இதே சைடு இவன் நளினமானவளாக இருந்து, பெண் நளினமானவராக இருந்தா அல்லது கணவன் நளினமானவராக இருந்தா இந்த கடுமை வந்து டபுள் பாதிப்பை ஏற்படுது. அதே கடுமை தான், அதே மாதிரி கத்தா தான் இருக்கேன். ஆனா ஆளை பொறுத்து பாதிப்பு என்ன செய்யும், நளினத்துக்கு அது 2 மடங்கா என்ன செய்யும் வந்து பாதிக்கும். அதனால அவங்களோட முறைப்பாடு எப்படி இருக்கும்னா, நான் வாழ்க்கை ஃபுல்லா விரக்தி கண்ணீர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதே ஆள் இன்னொரு ஆளை முடிப்பார், அதே கடுமை இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாழ்ற, அவரு கத்துவார் நானும் கத்துவார், ஈக்குவலா போய் 2 லெவல்ல அந்த வாழ்க்கை என்ன செய்யும். அவ நம்மகிட்ட என்ன குணம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது என்ன செய்யும், அமைஞ்சு செட் ஆகிரும். இது ஒன்று இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுல சாபித் இப்னு கைஸுடைய மனைவி வாராங்க. இவங்க வந்து யாரு அப்படின்னு சொன்னால் உம்மு ஜமீல்னு சொல்றாங்க. அதாவது உபை இப்னு சலூல்ல மகள் என்றாங்க. மிக சிறந்த சஹாபி பெண்மணி ஆயிருந்தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, அதை முரண்பாடு யாருன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் சாபித் இப்னு கைஸ், இந்த சாபித் இப்னு கைஸ் இருக்கிறாரே, மா அஅதிபு அலைஹி ஃபீ ஹுலுகின் வலா தீன். இந்த வசனத்தை பாருங்க, மா அஅதிபு அலைஹி ஃபீ ஹுலுகின் வலா தீன். என்ன, பண்புலைன்னு அவரை குறை சொல்லலை, தீன்லைன்னு அவரை குறை சொல்லலை. அப்போ ரெண்டையும் தாண்டி இன்னொன்று இது என்ன பாருங்க. அந்த சஹாபி பெண்களுடைய ஃபிக்ஹ் நம்ம பாடம் நடத்தி தொடர்ல விளங்கப்படுத்த வேண்டிய சப்ஜெக்டை அவங்க சிம்பிளா எப்படி அந்த தலைப்பை பிரிச்சு சொல்றாங்க. எப்படி வந்து சொல்றாங்கன்னா, மா அஅதிபு அலைஹி ஃபீ ஹுலுகின் வலா தீனின், தீனையும் குறை சொல்லலைன்னா மார்க்கத்தையும் குறை சொல்லலை. இந்த ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட்ன்றதையும் இந்த ரெண்டில் உள்ள குறை தான் பெரிய குறைன்றதையும் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. இயற்கையான தபீஅத்தான விளக்கம் அது. கோர்ஸ் நடத்தி விளங்குற விளக்கம் உண்டல்ல, இயற்கையான பல பெண்கள் தலாக் முறைப்படக்குள்ள எப்படி சொல்றாங்க, சரியான கோகாரர்கள் ஒன்றும் செலவழிக்கிறார், இப்படித்தான் வருமே தவிர சிஸ்டமால ஏதாவது வருமா, வராது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அஅதிபு அலைஹி ஃபீ ஹுலுகின் வலா தீன், பண்பலையும் நான் குறை சொல்லலை, தீன்லையும் குறை சொல்லலை. வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நான் குஃப்ரை பயப்படுகிறேன், நான் இஸ்லாத்தில் நான் குஃப்ர் செய்வதை பயப்படுகிறேன் அப்படி என்றாங்க. என்ன இது, அதாவது அவங்கள அதை மீறி ஒன்று பாதிக்குது. குழுக்கு பிரச்சனை ஆகிறது உண்டு, தீன் பிரச்சனை ஆகிறது உண்டு, இதை மீறி பாதிக்கிற இன்னொன்று இருக்குது. என்னால சகிக்க இயலாத வரேன்றாங்க. அதாவது இன்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம்னா, அதாவது கணவன் அழைச்சா எனக்கு போக இயலாது, அவர் அழைத்தால் எனக்கு போக இயலாது, மனசு விடுவதில்லை, அவரோட பழக விடுவதில்லை, அவரை பார்க்க விடுவதில்லை. சில அறிவிப்புகள் வருதுன்னா, முதலாவது நான் கண்ட உடனேயே நான் அவ்வளோ வெறுத்து, இப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் முடிச்சிட்டேன் தோற்றத்தை சொல்றாங்க சிலர். தாங்க இயலாத தோற்றம் பண்றாங்க. அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவராக அவர் இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவராக இருக்கிறதுக்காக கல்யாணம் முடிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. இடத்துக்கு அபூபக்கர்லாம் உமர் எல்லாம் சப்ஜெக்ட் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீனே நான் குறை சொல்லலை, குழுக்கையும் குறை சொல்லலை, வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், நன்றி கெட்டத்தனத்தை நான் இஸ்லாத்துல வெறுக்கிறேன். இப்போ அவருக்கு நான் நன்றி கெட்டவனா நடந்துதான் ஆகணும், அவருக்கு நான் நன்றி கெட்டவளாக நடந்தே ஆகணும், வாஜிபாயிட்டு எனக்கு. என்னால தாங்க இயல, கல்பு என்ன அந்த இதை வந்து எனக்கு தாங்க இல்லாம இருக்குது. அப்போ ஒரு பெண் வந்து பொறுத்து கொள்ற இடத்தும் இருக்குது. சாபித் இப்னு கைஸ் சிறந்த ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ் வந்து என்ன பாராட்டின ஒரு மனிதர், அப்படி என்று இருக்கிறது உண்டு, சரியா. இன்னொன்று எனக்கு செட் ஆகாது என்ற லெவல்ல இருக்கிறது இன்னொன்று. மஹப்பத்தில் நான் விளைவிக்கிறேன், எனக்கு செட் ஆகல நான் விளைவிக்கிறது மார்க்கத்தை உரிமைக்கு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் என்ன பேசுறீங்க, அவங்க வந்து ஹுலுக்களை நல்லபடி நீங்க சொல்றீங்க, தீன்லையும் நல்லமன்றீங்க, சிறந்த ஒரு சஹாபி வேறு. இது வந்து எப்படி இருக்கும், அதுவும் நீங்க பேத்து இதை பேசுறீங்க. உபை இப்னு சலூல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி பின்னாடி பெரிய வரலாறு இப்படி எல்லாம் போட்டு பின்னர் பொறுமையா இருங்க, சபரா இருங்கன்றலாம் ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கல. ரசூலுல்லாஹ் கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு மன ஆறுதல் கொடுத்து பேக்ரவுண்டுகளை கேட்டு வரலாறு சொல்லி குடும்ப வாழ்க்கை தலாக் என்பது இந்த சமுதாயத்தில் அப்படி கூடுதலா வரக்கூடாது, இது மாதிரி ஒன்றும் ஒரு சீனும் இல்லாங்க. அத்தருத்தீன அலை ஹதீகத்து, தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்களான்னு முதல் கேள்வி. தந்த மகர் தோட்டம் திருப்பி கொடுப்பீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டான். பாருங்க, இந்த ஹதீஸ்களை நம்ம ஒவ்வொரு சாப்டர்ல ரசூலுல்லாஹ் எப்படி டீல் பண்றாங்கன்னு பாருங்க.
இந்த சாப்டரை நம்ம எடுத்தாலே ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சனையை தெளிவா விளங்கிட்டா எப்படி அணுகினாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். காலத் நஅம், எனக்கு அந்த தோட்டம் வானான்னு மாதிரி சொல்றாங்க, நான் திருப்பி கொடுத்துருவேன். ஒரு பெண் தரப்பட்ட ஒரு ஈச்சமர தோட்டத்தையோ அல்ல நல்ல ஒரு தோட்டமே எனக்கு வானா, நான் திருப்பி கொடுத்துடுறேன், எனக்கு அவர் வேண்டாம், இதான் எனக்கு தேவை. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க கேட்ட கேள்வி காலத் நஅம். இன்னொரு அறிவிப்புல வருது அசீத், கூட்டி கொடுக்குறேன்றான். தோட்டம் கொடுத்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறேன், நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்து நான் விளைவிக்கல் ரேட்டாக, எனக்கு தோட்டம் மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் நான் வேற என்ன செய்யறேன், நான் வேணா கொடுத்து நான் விளைவிக்கிறேன். அப்போ போல்டான தெளிவான ஒரு பேச்சு. இவங்களை கொண்டு நீங்க வீட்டுக்கு போங்க, பேக்ரவுண்டை விசாரிக்கணும். ஏண்ட சமுதாயத்துல தலா கூடேண்ட எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அல்லாஹ்வுடைய தூதர் வேற வகி வேற வருது, சமுதாயம் என்ன சொல்லும், அங்க ரோம கிறிஸ்தவ பாராசியர் எல்லாம் குரூப் எல்லாம் பார்த்துட்டு இந்த கதையெல்லாம் என்னது சும்மா பேசக்கூடிய நிறைய பேர் பேசுறாங்க. இது இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அப்படி நடந்து கொண்டிருக்கு, இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற, இது எப்படி நடந்து கொண்டிருக்குது, இது அப்படித்தான். ரசூலுல்லாஹ் அடுத்த ஸ்டெப்ல தலாக்குக்கு தான் போறாங்க. அத்தருத்தீன் அலை ஹதீகதஹு, தோட்டத்தை திருப்பி கொடுக்கணும், தோட்டத்தையும் கொடுத்து அதிகமாக என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க, இக்பலில் ஹதீகா, தோட்டத்தை எக்ஸப்ட் பண்ணிக்கங்க, வதல்லிகா தத்லீகா, ஒரு தலாக் விட்டுருங்க, நான் தலாக் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ சாபித் வந்தாரு, என்ன செஞ்சாங்க, தலாக் பண்றாரு. ஆனா சாபித் ஒரு கேள்வி கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே அந்த தோட்டத்தை எடுக்கிறது எனக்கு ஆகுமான்னு கேட்டான். ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாருடா, அந்த தோட்டத்தை எக்ஸப்ட் பண்ணி கொள்றது எனக்கு கூடுமா அப்படின்னு சாபித் கேட்டார். எவ்வளோ நீங்க நினைச்சு பாருங்க, அகலாக்ல எவ்வளவு நல்லா இருக்கிறாரு, தீன்ல எவ்வளவு நல்லா இருக்கிறாரு, இருந்தும் அவங்க வானான்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா, நான் உணர்வோடு சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த பாத்தியா சுப்ஹானல்லாஹ், நீ தலாக் பண்ணிட்டு போறாய், என்ன பேச்சு பேசுறாரு அவரு, இப்படிப்பட்ட ஒரு அஹ்லாக்கு சரி உண்ட தலை விதி அப்படி என்றது எல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த சாப்டரே என்ன செய்யல, பேசல. அது உணர்வு சார்ந்தது உண்மை. அப்படி ஒரு ஆளோட பொறுமையாக வாழலும்டா சிறப்பு, அது நல்லது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் வந்து ஆனா அவ வாழ 20 நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம போயிடுவோம், அவ 20 வருஷம் உட்கார்ந்துட்டீங்கன்னு. அதனால ரசூலுல்லாஹ் அந்த சட்டங்கள் ஹுக்கூக்கள் இதைத்தான் நம்ம ரசூலுல்லாஹ் செய்ய பார்க்கிறோம். அவர் அப்படி கேட்கிறாரு, என்ன அல்லாஹ்வின் தூதரே அந்த தோட்டத்தை திருப்பி எடுக்கிற எனக்கு அனுமதியான்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு மார்க்கப்பட்டும் இஹ்லாஸும் இருக்கு. இல்ல சில வார்த்தைகள் வேற அறிவிப்புகள் வருது. புகாரில வந்து 5273வது இலக்கத்துல நீங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அப்போ பாதிக்கக்கூடிய நட்பண்பை தாண்டி அப்ப என்ன இருக்குன்னா, நம்ம சொன்ன அந்த தமாமத், அதாவது உடல் ரீதியான குறைகள் அப்படி என்றதுல இது நினைச்சா பொறுமையா வாழலாம். சில குணங்களை சொன்னோமே, நம்ம உடல் ரீதியான குறைகள் நினைச்சா என்னது, அதை இதனாலதான் நம்ம சொன்னோம் அழகுல கொஞ்சமாவது என்ன செய்யணும், பொருத்தப்பாடு என்பதை. அதுக்கு இந்த செய்தியை நம்ம என்ன செய்ய ஆட் பண்ணிக்கலாம், பொருத்தப்பாடுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெண் வந்து அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொறுப்பால், ஒரு நேரத்துக்கு பொறுப்பா, இன்னொரு நேரத்துக்கு பொறுக்க மாட்டாள் என்ற பகுதி என்ன செய்யும் அதுல இருக்கும்.